ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காங்களா, அவங்க ஹாயாக கார் பார்க்கிங்க்குலாம் அங்கே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள வாயை பற்றி தூக்கிட்டு போயிடுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஹீரோ சொல்வார், கத்துனே குத்துவேன் குத்துனே கத்துவேன்ற மாதிரி அவர் சொல்லவும் ஹீரோயின் பயந்தே போயிடுவாங்க. பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருப்பார். அவர் வந்துட்டு இப்போ லாக் பண்ணுறதுக்காக போலீஸ் ஒரு பக்கம் அவரை தேடிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டை தெரியாமல் ஹீரோயின் வர அந்த பக்கம் கிராஸ் ஆகிடுறாங்க. ஒன்று ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருப்பார். அந்த டைமில் அவர் மாட்டிடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் வரவும் அவர் என்ன பண்ணுவார், நீ கத்துறனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் கத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இதோட வந்ததுக்கு இப்போ அந்த பக்கம் யாரும் போனால் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோனுக்கு இடையில கொஞ்சம் ரொமான்டிக்காக ஒரு கிஸ் வேறு பண்ணிடுவார் ஹீரோ. அதோடு இருக்கும்போது ஹீரோயின் கழுத்துக்கிட்ட வந்து ஒரு பர்த் மார்க் இருக்கும், அதையும் பார்த்துருவார். இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். அதோடு இவர் இங்கேருந்து இங்கே தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஹீரோ அவரோட ஆள்கிட்ட என்ன சொல்வார், நம்ம இங்கே தான் இருக்கோம், போலீஸ்க்கு தகவல் சொன்னது யார் அப்படின்றது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை பற்றின விஷயம் வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வந்து சொல்லுங்கள், அவள் யார் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆள்கிட்ட ஹீரோ சொல்லுவார். இருந்து போயிடுறாங்களா. இப்போ அடுத்த சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி நடக்கும், அதை பெரிய கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ எல்லா பெரிய ஆளுங்களும் வந்திருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் வந்துட்டு ஹீரோயினை பற்றி அப்படி இப்படி பேசுவாங்க. உடனே வந்துட்டு வாயை மூடு, நீ எங்கே நின்றுட்டு யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களே அவங்கள வந்து கண்டிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு, ஏன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னு பெரிய பிரச்சனையே ஆகிடும். அப்போ தான் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து என்ன சொல்வார்னா, இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள், அதோட சேர்த்து இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸே நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ தான் வந்துட்டு இன்னும் செகண்ட் ஹீரோன் கூட அவர் வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு வந்து டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணுவார். எல்லாரும் இதை பார்த்தோன்னு ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. ஹீரோனு ஒன்றுமே என்னடா சொல்கிறதுன்னு தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒன்று ஹீரோனோட அப்பாவும் என்ன சொல்வார்னா வந்துட்டு, இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் அவரும் சொல்ல நினைக்கிறாரு. ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ளை இவர் தான் சொல்லிட்டு, இவர் தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்றது அவரோட இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். யோசிக்கிறதுக்குள்ள அங்கே பார்த்தோம்னா 4-5 பேர் வந்து கீழே விழுந்து கிடப்பாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ ஹீரோ வந்துருவார். வந்தவர் என்ன பண்ண எல்லாரையும் அடிச்சு போட்டவொடனே அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா, ஹீரோ வந்து பணக்காரர் தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபேமிலியிலேருந்து அவர் வெளியே அனுப்பிட்டாங்க, ஆனால் இப்போ 2 வருஷமாக வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாதிரி அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின விஷயங்கள்லாம் எல்லாருமே பேசுவாங்க. இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே கேட்பாங்க. இதுவும் பதில் சொல்ல நேராக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவார். இது ஹீரோனோட அப்பாக்கே வந்து பிடிக்காது. நீ இங்கே பண்ணுறதுலாம் தப்பு, இங்கேருந்து நீ கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாப்பிள்ளையா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, அங்கிள் நீங்கள் பண்ணுறது சரியே கிடையாது, என்னோட இதில் வந்துட்டு மேரேஜ் நான் வந்து ப்ரொபோசல் டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்லும்போது, இதை வந்துட்டு உன்னோட மேரேஜுக்கான என்னோட கிஃப்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கிஃப்ட்டை கொடுப்பார். ஆனால் இந்த பொண்ணு உன்னோட பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் வேண்டாம். இப்போ ஹீரோனோட அப்பா என்ன சொல்வார், நீ ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுப்பா, அவள் அக்செப்ட் பண்ணிப்பான்ற மாதிரி அவர் சொல்லவும் திரும்பவும் இவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்கள்ட்ட ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வாங்க மாட்டாங்க, அவர் கொடுக்குற ரிங்கை வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாக்காக தான் நான் வந்துட்டு இவர் எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் வந்து நான் வந்து பொறுத்துக்கிட்டீங்க வந்தேன், மற்றபடி இதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மாடி ஏறி போய் அவங்க ரூமுக்கே போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே இந்த மாப்பிள்ளை இருக்கால் அவருக்கு சரியான கோவம் வரும். அம்மா இல்லாத உனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு திமிரெலாம் இருந்திருக்கவே கூடாது, உன்னை நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இப்போ கோவமாக அப்படியே பேசிட்டே நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோன் அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு வந்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹேண்ட்பேக்ல வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ ரூமுக்குள்ள வந்துருவாரு. உடனே பயந்தவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே அந்த பிரேஸ்லெட் போட்டுருவாங்க. டக்குன்னு ஹீரோ அதை கேட்ச் பிடிச்சிருவாரு. நீங்க என்ன இங்கே பண்றீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ என்ன உனக்கு தெரியலையான்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நீங்கள் யார், எங்கள் அப்பா கிட்டலாம் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு அப்போ இவர் என்ன சொல்வார், ஏன் கூட நீ ஸ்டே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோயினை வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உமா வந்துடும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னோட ரிலேஷன், அவனோட ஃபியான்சி பொண்ணு, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றே ஹீரோக்கு கோவம் தான் வரும். நீ வந்துட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட மாறி மாறி பேசிட்டே இருப்பார். நீ எனக்கு சொந்தமானவன் அந்த மாதிரி பேசிட்டே இருப்பார். இந்த டைமில் கரெக்டாக அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கால, கதவை திறந்துட்டு உள்ளே வருவான். டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கபோர்டு கிட்ட அப்படியே மறைய வச்ச மாதிரி நின்றுப்பாரு. வாயை திறக்கக்கூடாது, சைலண்ட் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயினும் அமைதியாக இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாப்பிள்ளை வந்து பாப்பாரு, ரூமில் யாரும் இல்லைனாலும் கதவை சாத்திட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். கூப்பிட்டுட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து என்னோட பிரேஸ்லெட் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாரு, அந்த பிரேஸ்லெட் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். அது வந்து ஹீரோயின் காதலே வாங்க மாட்டாங்க. வேகமாக அவங்க கீழே போயிடுவாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கல்யாணத்தை இப்போ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அம்மாவோட தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்றதுனால தான் நான் அலோவ் பண்ணேன், மற்றபடி எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய கிராண்ட் செரமோனி அதை நான் வந்து நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஹீரோயினை வந்து கோவப்படுவார். ஹீரோயின் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இந்த நிச்சயதார்த்தமும் நின்றோம். அப்போ ஹீரோவும் தூரத்துலன்னு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு லைட்டாக ஹீரோ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நினச்சிப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது, ஒரு குரங்கு மங்கி வந்துட்டு ஒவ்வொரு மரமாக தாவிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி சில லைட்டாக தோணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது
கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து வந்துருவாரு. இப்போ அவங்க ஆள்கிட்ட அவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, இப்போ அவங்க ஆள்கிட்ட ஹீரோ என்ன சொல்வார்னா வந்து, அந்த ஃபேமிலிலேருந்து நான் வந்து 5 வருஷம் ஆகுது. ஆனா இப்போ அதுக்கு வந்து பிரசிடென்ட்டா இருக்க அந்த ஆள் வந்துட்டு அதுக்கு தகுதியானவரே கிடையாது. என் ஃபேமிலியோட பேரையே அந்த ஆள் கெடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருப்பாங்க. சும்மா இல்லாம மறுநாளும் ஹீரோயின் வீட்டுக்கே போவாரு. அங்க போனவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவரும் போய் உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. சும்மா விளையாடுத்தனமா. அப்ப ஹீரோயின் கைய பிடிச்சு இழுக்கிறது, அவங்கள பக்கத்துல உட்கார வைக்கிறதுன்னு பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல அவரும் கூட தான் இருப்பாரு. அங்கிள் நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன கேட்பாருன்னா, ஹீரோயின் அப்பா கிட்ட சொல்வாரு, இவங்க வந்துட்டு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறவங்க, கொல்றவங்க தானே. அதனால வந்துட்டு என் கையில வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஒரு 2, 3 நாளைக்கு எனக்கு வந்து என்ன கவனிச்சுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்ற மாரி அவர் கேட்பாரு ஹீரோயினோட அப்பாவ பார்த்து. உடனே அவரு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஊன்னு தலைய மட்டும் ஆட்டிட்டு இருப்பாரு. அதனால இப்ப மாப்பிள்ளை பையனுக்கு என்ன பதில் சொல்ல தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசுறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. வழி இல்லாம ஏன்னா ஹீரோ பல விஷயங்கள அவர மிரட்டி வச்சிருப்பாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, ஆமாம்மா அவர கொஞ்சம் அதிகமாவே கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ற மாரி ஹீரோனோட அப்பாவும் இப்ப சொல்லிடுவாரு. இப்ப இவருக்கு தான் ஒரு மாரி இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோன பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த மாப்பிள்ளை பையனுக்கு தெரியாம அவங்கள அப்படியே டச் பண்ணிட்டே இருப்பாரு. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நெளிஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால அந்த மாப்பிள்ளை பையனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். உடனே ஸ்பூன கீழ தள்ளி விட்டு அதை எடுக்க போற மாரி போவாரு. பார்த்தா அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்ணுவாரு, டேபிள நவுத்தி விட்டவொடனே அவர் தலையிலேயே அடிபட்டுரும். பார்த்து மாப்பிள்ளை என்ன தலையெல்லாம் அடிபடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவரை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் வேற இவருக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க. முடிச்சிருவாரு. அடுத்ததா இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துக்கணும் அவங்க அப்பா சொன்னதுனால இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ரூமுக்கு போயிட்டு அவருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் உங்களோட ஃப்ரூட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸை கொடுக்கறதுக்காக ரூமுக்கு வருவாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, நான் வந்து குளிக்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. ஹீரோயின் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உனக்கு தெரியாதா, எனக்கு தான் கை அடிபட்டிருக்குல்ல, நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோயின் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்க அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, இந்த ஃபேமிலி வந்துட்டு இன்னும் பேரோட இப்படி இருந்துட்டு இருக்கீங்களே, அதை நான் விட்டுருவேன் நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுக்கு என்ன பண்ண தெரியாது. என்னால் முடியவே முடியாது, நான் இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போன்னு பார்த்து என்ன நடந்துரும் அப்படின்னா வந்துட்டு, அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல அவர் கரெக்டாக வெளியே நின்றுக்கிட்டு அங்கிளை கூப்பிட்டு கேட்பாரு. ஹீரோவை கூப்பிட்டு நீங்கள் இந்த ரூமில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் பதிலே பேச மாட்டாரு. அப்படி திரும்ப திரும்ப கூப்பிடுவோம். ஹீரோ வந்துட்டு ஹீரோ நெளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்களா, பதில் பேச ஆரம்பிச்சிருவார். இப்போ ஹீரோயினால வெளியே வர முடியாது. அவர் ஏதாவது நினச்சிப்பார்ல இந்த ரூமில் இவங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அதனால ஹீரோ அமைதியாக இருப்பாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு இது கொடுக்க வந்திருக்கேன், அந்த கம்பெனி விஷயமா ஒரு விஷயத்தை கொடுக்க வந்திருக்கேன், ஃபைல் கொடுக்கணும்னு சொல்லும்போது, அதை அங்கே வச்சுட்டு போ, நாளைக்கு வந்து ஒரு கிராண்ட் பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில் வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதோட இவர் கிளம்புறான்னு போகும்போது, ஹீரோயின் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. யாரு மாப்பிள்ளை கேட்பாரு. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், உன்னோட ஃபியான்சி வந்து என் ரூமில் என்ன பண்ண போறா அப்படின்னு நினைக்கிறியா, என் கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாரு. ஹீரோயினை அப்படியே பார்த்துக்கிட்டே கேட்பாரு இதே மாதிரியே. ஏன்னா அவர் மறைஞ்சிட்டு பேசிட்டு இருக்காரு, அந்த ரூமுக்கு அந்த பக்கம் ஸ்க்ரீன் கிட்ட மறைஞ்சிட்டு பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் முகத்தை பார்த்துட்டு அவ என் கூட தான் இருக்கா நீ நினைக்கிறியான்னு கேட்பாரு. அது சொல்லாம அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. உடனே ஹீரோ வந்து இது மாதிரி ஹீரோயினை வம்பு பண்ணிட்டே இருக்காரா, இந்த மாதிரி நீங்க பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, எங்க அப்பா சொன்னாரு ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் கவனிச்சுக்கணும்னு நினைச்சேன், மற்றபடி எந்த இதுவும் கிடையாது, இந்த மாதிரிலாம் என்னத்தை வளர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வேக வேகமா போவாங்க. அப்போ ஹீரோ வந்து உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு சொல்லிட்டு சாதாரணமா கேட்பாரு. எதுக்குமே பதில் சொல்லாம ஹீரோயின் பாட்டுக்கு போகவும் அவர் பாட்டுக்கு ஹீரோனை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாரு. அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவங்க பாத்ரூம்ல மட்டும் தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துருவாங்க. மறுநாள் வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு ஹீரோயினும் அந்த மாப்பிள்ளை இருக்காருல 2 பேருமே வருவாங்க. இவங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கும்போது சொர்க்கத்துலேருந்து வர்றவங்க மாதிரியே இருக்குல்ல, அவ்வளோ அழகா இருக்கு இவங்களோட பொருத்தம்ன்ற மாதிரி சொந்த பந்தம்லாம் வேற எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்துட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஹீரோ வந்துருவாரு. வந்து ஒரு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோயின் தள்ளி போயிட்டே இருப்பாங்களா, இதை வந்து இந்த மாப்பிள்ளை பார்த்துருவார். பார்த்தவர் ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாரு, வா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கூப்பிடுவாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோவும் வந்துட்டு என் கூட டான்ஸ் ஆடுன்னு சொல்லும் போது ஹீரோவை பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கூட டான்ஸ் ஆட போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, என்ன வந்துட்டு நீ மறுக்கிறியா, ஏன் கூட ஆட மாட்டேன் நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே பாருன்னு சொல்லும் போது ஹீரோயின் மேலே பார்ப்பாங்களா, ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட அம்மாவோட பிரேஸ்லெட்டை கையில் வச்சுட்டு அதை கீழே போட்டுருவேன் உடச்சிருவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு வேறு இப்போ ஆப்ஷனே இல்லை. உடனே என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளையை பார்த்து சாரின்னு சொல்லிட்டு நிற்பாங்களா, ஹீரோ அவங்கள கையை பிடிச்சி கூட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. நான் சும்மா இல்லாமல் மனசில் அவங்க மேலே எவ்வளோ லவ் இருக்கோ அதெல்லாம் ஒரு பாட்டாவே பாடி முடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் அவரை தனியாக கூட்டு வந்து கேட்பாங்க, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, இப்படி தான் வந்து ஒரு விமன் கிட்ட வந்துட்டு மரியாதை இல்லாமல் நீ நடந்துப்பியா, உன்னோட சொந்தக்கார பையனோட ஃபியான்சி பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு ஷேம்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டுவாங்க. ஆனால் நீ எதுக்கு அவனை உனக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும், அவன் கொஞ்சம் லக்ஸரியான லைஃப் இருக்கான் அப்படின்னு தானே உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, உன்னை விட அவன் எவ்வளோ மடங்கு அதாவது பெட்டராக இருக்கான், அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உன்னை எந்த விதத்துலையும் சேர்க்கவே முடியாது, உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அவர் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஏமாந்து போகிறவங்க, அதாவது வாழ்க்கையில் தோற்று போகிறவங்க மட்டும் தான் வந்து பெண்களை வந்து எப்படி கிண்டல் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நல்ல குணம் உள்ளவங்க வந்து பெண்களை கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வேறு அவசரமான ஒரு வேலையாக இருக்கும். உன்னை இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள வந்து திரும்ப உன்னை கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார்.
அந்த மாப்பிள பையன் இருக்கார்ல, அவர் ஹீரோ பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காம, அவர் வந்துட்டு ரொம்ப வெறியேறி போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அதோட ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள பையன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பாரா, அங்க போனவர்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. "என்னடா உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே அவருக்கு கோவம் தான் வரும். அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் தான் நடக்கல. எங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு." அப்படி இப்படின்ற மாரி பேசுவாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாடா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவ என்ன நாய் மாரி சுத்தி வந்துட்டு தான் இருக்கா." அப்படி இப்படின்ற மாரிலாம் அவர் சொல்வாரு. "எங்க இப்ப நீ ஃபோன் போட்டு கூப்பிட்டு வராளா இல்லையான்னு பார்ப்போன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களும் பதறிட்டு இருப்பாங்களா, சரி ஓகேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து கேங்ஸ்டரா தானே இருந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து அடி அடின்னு அடிப்பாங்க அவங்களோட ஆளுங்களெல்லாம் சேர்ந்துட்டு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோக்கு வர வேண்டிய ஒரு 3 மில்லியன் பணத்தை வந்து அவர் எடுத்திருப்பாரு. இப்போ ஹீரோட ஆளுங்கெல்லாம் கேட்பாங்க, அந்த 3 மில்லியன் பணம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அது எனக்கு தெரியாது, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரி அந்த ஆள் வந்து அவ்வளோ அடி வாங்கினாலும் சொல்லவே மாட்டான். உன்னை ஹீரோ என்ன வந்து ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு அவன் கெஞ்சிட்டே இருப்பான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, உன்னை நான் ஒன்றும் பண்ணுறதா இல்லை, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ சாக மாட்ட, ஏன் அப்படின்னா உனக்கு பணம் ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தானே இந்த மாதிரிலாம் வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை பொத்துறதுக்கு கூட பணத்தை வச்சு வாயை பொத்தி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அப்புறமா தான் உன்னை நான் அனுப்பி விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அங்கே ஒரு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க அவர் கால் பண்ணி கூப்பிட்டார்ல, அதனால அவங்களும் கிளம்பி இவரை கூப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. வந்துட்ட உடனே அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இங்கே வந்துட்டு யார் அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து மற்றவங்களோட பில்லையும் சேர்த்து கட்டணுன்றது தான் எங்களுக்குள்ள போட்டினோடனே, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் நீ வரதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி தான் பேசி வச்சுக்கிட்டோம், அதனால வந்துட்டு இங்கே அவர் தான் பில்லு கட்டணும், ஏன்னா உன்னோட ஃபியான்சி தான் நிறைய வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு அங்கே நான் அதை கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பில்லையும் கட்டி முடிச்சுட்டு கிளம்பும் போது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ உடனே இது மாதிரி கிளம்பிட்டா எங்களை அவமானப்படுத்துற மாதிரி, நாங்கள்லாம் அவனோட பிரதர்ஸ் தானே, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ எங்களோட சேர்ந்து நீயும் ட்ரிங்க் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் ஒரு மரியாதை அப்படின்றதுக்காக ஜஸ்ட் 1 கப் மட்டும் தான் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே எல்லாரும் ஒத்துக்கும் போது ஹீரோன் அதை வாயில் ஊற்றிட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்துல சரி வா போகலான்னு அவரை கூட்டிகிட்டு போகும்போதே 4 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே அதை ஏதோ மிக்ஸ் பண்ணதுனால அப்படியே ஹீரோன் மயங்கிடுவாங்க. உடனே இந்த ஃபியான்சி இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை கூட்டி போய் ஒரு ரூம்குள்ளே போட்டுட்டு ஹீரோன் கிட்ட மல்லுக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு மயங்கியே இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார், எதுவும் பண்ண மாட்டார். கொஞ்ச நேரம் இது பண்ணுற மாதிரி அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுவார். அவர் ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு இதே ஹோட்டலில் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா இங்கே வந்திருப்பாரு. இங்கே தான் ஹீரோனோட அப்பாவும் வந்திருப்பாங்க. 2 பேருமே வந்து அவங்க பிஸ்னஸ் விஷயமா வந்து சண்டை போட்டுப்பாங்க. எனக்கு வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய விஷயங்களை நீ தடுத்துட்டு இருக்க, அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லுவார். நீங்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதமாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ 2 பேருக்கும் ஒரே வாக்குவாதமாகி 2 பேரும் மாறி மாறி ஷூட் படிப்பேன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அவங்கள லாக் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ உன் பையன் பண்ண விஷயம் என்னன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அந்த டைம் தான் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவர் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மயக்கமாக ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது கன்ஃபார்மாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாரு தெரியுமா, ஹீரோனோட ஃபியான்சி அவர் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உனக்கு கவனிக்கிறன்ற மாதிரி ஃப்ரெஷ் ஆக போயிருப்பாரு. அதுக்குள்ளே ஹீரோ வந்து அவங்களோட ஆளுகளை வச்சு ஹீரோயினை காப்பாற்றிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வார், அவர் வந்தவர் இப்போ குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஹீரோ கிட்ட கேட்பார், நீ என்ன இங்கே பண்ணுறன்ற மாதிரி கேட்பார். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன வேலையா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, உன் பையன் என்ன வேலை பண்ணான்னு கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். உடனே வந்துட்டு நான் ஒன்றும் பண்ணலப்பா, ஜஸ்ட் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிப்பார். அப்புறமா தான் ஹீரோனுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்காரு, இவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஹீரோயின் லைஃப்பில் வந்து இப்போ ஸ்பாயில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காருன்ற விஷயமே வெளியே வரும். சரியான கோவம் வந்துடும். உடனே இப்போ என்ன பண்ணுவார், அவன் அப்பா முன்னாடியே வந்து அந்த பையன் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கையை பிடிச்சி அந்த நெகத்தை பிடிச்சி பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்பா அப்பா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பையன் வேற கதற ஆரம்பிச்சிடும். ஹீரோ காதலே வாங்கவே மாட்டார், இவருக்கு பனிஷ் பண்ணியே தீரணும் அப்படி இப்படின்ற மாதிரி அவரை கொஞ்சம் பனிஷ் பண்ணி விட்டுருவாரு. அதோட ஹீரோனை காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விடும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிடும். அப்புறம் ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்பவே அப்புறமா ஹீரோ வந்துட்டு அவங்கள சரி பண்ண நினைப்பாரு. ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு கொண்டு வந்து அந்த பாத் டப்பில் உட்கார வச்சிருப்பாரு ஹீரோ, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா, அதனால என்னை விட்டு போகாதன்னு ஹீரோ கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரியாவே இருந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து அவர் கொஞ்சம் பனிஷ் பண்ணிட்டு 2 அடியை போட்டு மட்டும் விட்டுருவார் ஹீரோ. அந்த மாப்பிள்ளை பையன் கிட்ட அவங்க அப்பா கேட்பாரு, என்ன காரியண்டா பண்ணியிருக்க, உன்னால் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்ற மாதிரி திட்டுவார். அதுக்கு அவர் என்ன சொல்வார், ஜஸ்ட் ஒரு உமனை அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்காக குடும்பத்தை பேரை கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அவருக்கு இது பெரிய விஷயமாவே இல்லை. உடனே அப்பா சொல்வார், செய்கிறதும் செய்யி, ஆனால் வந்துட்டு இப்படி தான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சு மாட்டிப்பியா,
இதனால எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். நம்ப மாட்டார். இப்போ ஹீரோ அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கார்ல, அவர் பேசிகிட்டே தான் இருப்பார். அப்போ அப்பாக்கே கோவம் வந்துடும். இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்வார். அவளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அப்போ இவ்வளோ நாளாக வந்துட்டு நான் அப்பா மாதிரி நான் வளர்த்தது தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார். ஹீரோயினுக்கு ஒரு அப்பாவாக இருக்காங்கல்ல, அவர் கூட சொந்த அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்வார். உடனே மாப்பிள்ளை பையனுக்கு கோவம் தான் வரும். அப்படி யாருமே இல்லாத ஒருத்திக்காக, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாத அவளுக்காக எதுக்காக இவ்வளோ பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, அவள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, புரியாது, அதெல்லாம் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் நான் அடைய முடியும், இத்தனை வருஷம் எதுக்காக அவளை நான் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனோட அப்பா சொல்லவும் இவருக்கு ஒன்றுமே புரியுது. என்னப்பா எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அந்த பையனோட அப்பா என்ன சொல்வார்னா, இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கான நேரம் கிடையாது, அந்த நேரம் வரும்போது உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், போய்ப்பா அவன் உன்னை மன்னிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணியாவது எல்லாத்தையும் சரி பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் இவர் வேகமாக ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டு சரி நம்ம போய் மன்னிப்பு கேட்போம் சேர்ந்துருவோன்ற மாதிரி இப்போ வேகமாக ஓடுவார். பையன் வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அவர் ஒரு பக்கம் போயிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மாப்பிள்ளை பையனோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோனோட ஒரிஜினல் அப்பாவோட சேர்ந்து ஃப்ரெண்டு மாதிரி சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ஃபோட்டோவை அவர் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ குறுன்னு இருக்கும், ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காரு, அதனால அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியாமல் அப்படியே மூடி வச்சிருவாரு, க்ளோஸ் பண்ணி வச்சிருவாரு. இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் இப்போ தான் கண்ணு முழிப்பாங்களா, ஹீரோவை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தலையை தூக்கி அவர் மேலே அடிப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நான் என்ன இங்கே பண்ணுறேன், நீ இருக்கிறது என் வீடு, நீ தூங்குறது என்னோட ரூமு, நான் என் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க ஃபியான்சியை காப்பாற்றுறதுக்காக, அதாவது கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரிங்க் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுனே தெரியல, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஹீரோ எவ்வளோ சொல்லும் போது அவங்க ஹீரோயின் காதலே வாங்க மாட்டாங்க. இன்னொரு தடவை உன்னோட காண்டாக்ட் கூட எனக்கு ஃபோனில் வந்து தேவை கிடையாது, அதை நான் பிளாக் பண்ணிடுறேன், நீ இனிமேல் நம்ம 2 பேர் பார்க்காம, அதாவது பழகாமல் எந்த காண்டாக்டும் வச்சுக்காமல் இருக்கிறது தான் 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் வேகமாக போயிடுவாங்க. இவ எப்போவுமே எப்படிதான்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பார். அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க, ஹீரோயின் டாக்டராக தானே இருக்காங்க. அங்கே வரும்போது இப்போ அப்பா இவ்வளோ சொல்லியிருக்காரு, போய் அவளை போய் சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஃபியான்சி பையன் இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக கையில் புக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹாஸ்பிட்டலில். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மாப்பிள்ளை பையன் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் பார்த்த உடனே இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் ஒன்று என்ன சொல்வாருன்னா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையை கொடுப்பாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அதுக்கான இங்கே நேரமும் கிடையாது, நான் உன்னை நம்பவும் தயாரா இல்லை, நீங்கள் வந்திருக்கவே கூடாது, இங்கேருந்து கிளம்பு, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன தப்பாக நடந்துக்கிட்டேன், நான் வந்துட்டு ஏதோ தெரியாதனமாக தானே நடந்துக்கிட்டேன், அதுக்காக தானே சாரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்படி தான் நடந்துக்கிறதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா கூட உன் மேலே வச்சு நான் லவ் தான் காரணம், உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிச்சது தானே காரணம், மற்றபடி நான் வேறு எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு இந்த மாதிரி லவ் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. உன்னை இவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் மட்டும் கொடு, நான் என்னை டோட்டலாக மாற்றிக்கிறேன், நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உன்னை இந்த உலகத்தில் உள்ள அதிசயத்துக்கு மத்தியில் உன்னையும் ஒரு அதிசயமாக நான் மாற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவார். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்பெஷலாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே போவார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இங்கே பாரு அங்கிளுக்காக தான் பார்க்குறேன், இப்போவே இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. போன உடனே இவரோட சுயரூபம் வந்துட்டு ஒன்று தானே, ஹீரோயினை வந்து சுத்தமாக இவருக்கு பிடிக்காது, அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தானே நினச்சிட்டே இருக்காரு. அவங்க கோவமாக போன உடனே கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு அந்த கொண்டு வந்த ரோஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, உனக்கு இவ்வளோ திமிர் இருக்கவே கூடாது, இதுக்காக நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஹீரோயின் தான் எப்போயே உள்ளே போயிட்டாங்களே, அதனால இவர் ஹீரோயின் எல்லாம் நேரமாக பார்த்து பேசிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்தது ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இப்போ என்னன்னா ஹீரோயின் வந்து அந்த ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது கூட அவங்க புலம்பிட்டு இருந்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தானே அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிப்பார். இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருப்பாரு ஹீரோ, அந்த ஃபோட்டோவில் உள்ள ஆளை வந்துட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வர வச்சு கேட்பாரு. அவர் என்ன சொல்வார், 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்னோட கம்பெனியில் தான் வேலை பார்த்தான், அவன் சில தப்புகள் செஞ்சதுனால கல்யாணம் அதாவது வேலையை விட்டு அவனை அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இவனால தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது, இதை பற்றின விவரங்கள் எனக்கு முழுசாக தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எப்படியாவது உங்களுக்கு நான் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். அதை பற்றின டீட்டெயில் வேணும்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை அடிச்சு இழுத்தா அது கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுவார். அதோட ஹீரோக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேர்ளை வேற கூட்டிகிட்டு வந்துருவார். அந்த கேர்ள் வந்து பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட வந்துட்டு அப்படி இப்படி நெளிஞ்சு வந்து பேசிட்டே இருக்கும். ஹீரோ மரியாதை அஞ்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டி விட்டுருவாரு. உடனே வேறு வழி இல்லாமல் சரி வா அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது பார்த்தோன்னா திரும்ப வந்து ஹீரோ கிட்ட வந்து அது உட்காந்துட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி பேசும். உடனே ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் கோவம் வரும். ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா சரின்னு சொல்லிட்டு உட்காருன்னு சொல்லுவார். அதுவும் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டு பணத்தை எடுத்துட்டு அதுக்கிட்ட வைப்பாரு. இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பணத்தை எடுத்துட்டு ஹீரோ கிட்ட போகும்போது டச் பண்ணாமல் உட்காருன்னு சொல்லவும், அப்போ எதுக்காக என்னை வந்து ஓகே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அது கேட்கும். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும், பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா, நிறைய பணம் இருக்கணும், எக்ஸ்பென்சிவான கார் இருக்கணும், நிறைய ஜுவல்லரிஸ் இருக்கணும், அழகான ட்ரெஸ் போட்டுக்கணும், இதெல்லாம் தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்.
சொல்லவும், "நிஜமாவே அப்படிதான் பிடிக்குமா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. ஆமா, ஒரு பொண்ணா இருந்தா அவளுக்கு வந்துட்டு நெறைய பணக்காரனா இருக்கணும். பிராண்டடான திங்ஸ தான் யூஸ் பண்ணணும். நெறைய நெறைய காஸ்ட்லியான அந்த காரெல்லாம் வச்சிருக்கணும். அந்த மாரி எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் வச்சிருக்கணும். ஒரு நல்ல ஒரு பேரும் புகழோட இருக்கணும். அந்த மாரி ஒரு ஆளு பணக்காரனா இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னோனே, "சரி, சரி ஓகே. நீ கிளம்பு." அப்படின்ற மாரி அத அனுப்பி விட்டுருவாரு. வருனா வந்துட்டு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அங்க ஆள் அனுப்பிருவாரு. அவரோட அசிஸ்டன்ட் போய் ஹீரோயின் வெளிய வருவாங்களா ஹாஸ்பிட்டல விட்டு, அங்க வந்தவுடனே ஹீரோயின மடக்கிருவாரு. உடனே மத்தவங்கலாம் பார்க்கும்போது அவங்களலாம் மிரட்டி அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயின் வந்தவுடனே கார்ல ஹீரோ வெயிட் பண்றாரு வாங்கன்னு சொல்லவும், ஹீரோனுக்கு மனசே இருக்காது. இருந்தாலும் வருவாங்க. அவங்க விடவா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வருவாங்க. ஹீரோ வந்து கார்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சும்மா உன்ன பார்க்கலான்னு தான் வந்தேன். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னுவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவங்கள்ட்ட ஒரு பாக்ஸ குடுப்பாரு. அதுல பார்த்தா அப்படியே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஜுவல்லரி ஒண்ணு இருக்கும். அத பார்த்தோனே இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எது இத பிடிக்கலையா? இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? லேட்டஸ்ட் மாடலு 20 மில்லியன் அது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. எனக்கு பிடிக்கல. கார நிப்பாட்டுறியா இல்லையான்ற மாரி ஹீரோயின் கத்துவாங்க. உடனே ஹீரோவும் கார நிப்பாட்டிருவாரு. பார்க் பண்ணிடுவாரு. ஹீரோயின் பாட்டுக்கு இறங்கி நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு அத பிடிக்கலன்னா கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி பக்கமா வந்து கார் டிக்கிய ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காட்டுவாரு. அங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இத காட்டிட்டு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, கேர்ள்ஸுக்கு பொதுவா இதானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எல்லாம் எடுத்து குடுப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இந்த மாரி காஸ்ட்லி திங்ஸ் இந்த மாரி பொருள் எல்லாம் பிடிக்கிறவங்க வந்துட்டு ஒரு நாள் அந்த மாதிரி உன் கூட இருந்துட்டு போறவங்க இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. நான் அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்ற மாரி சொல்வாங்க. இல்ல அப்ப உனக்கு இதெல்லாம் பிடிக்காதான்னு கேட்கும்போது, நீ மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். போய் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நீ அட்மிட் ஆனீனா உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆவது நான் பார்ப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. போகும்போது பார்த்தோன்னா டக்குன்னு ஹீரோ அவங்கள பிடிச்சி இப்படி சாச்சு பாருங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோக்கு ஆகாத ஒரு ஆப்போசிட் கேங் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட ஹீரோனை ஒரு வழியாக ஹீரோ காப்பாத்திறாரு. ஆனால் அவர் ஷோல்டரில் ஒரு இதாக ஆகிடும். உடனே அங்கேயே மயக்கம் போடும்போது ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இப்போ 2 பேருக்கு இடையில பயங்கர சண்டையாயிரும். உடனே ஹீரோவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பாங்க. 1 வீக்குக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து இப்போ முழிப்பே வரும். முழிச்ச உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினத்து எப்படா முழிப்பாருன்னு உட்காந்துருப்பாங்க. முழிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யாருனே தெரியாத மாதிரி ஹீரோ நடிப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு எதுக்காக நீ என் மேலே இவ்வளோ கேராக இருக்கேன்னா ஒரு டாக்டராக தான் நான் இருந்தேன், மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை காட்டுவார். கையில் பார்த்தா அவங்க ஒரு கயிறெல்லாம் கட்டி விட்டு வச்சிருப்பாங்க. அதாவது ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பக்தி அந்த அந்த ஒரு நம்பிக்கை அதெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு இவங்க குணமாகணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் கட்டியிருந்த அந்த கயிறை வந்துட்டு இவர் கையில் கட்டியிருப்பாங்க. இதை கேட்கும்போது டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறை வாங்கி கரெக்டாக அந்த அது கூட்டு போட்டிருக்காங்களா அதுக்குள்ளே போட்டுப்பாங்க. அதோட இவருக்கு மெடிசன் போட்டு விட்டு உன் மேலே எனக்கு எந்த கேரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் வந்துட்டு யார் அவனுங்கெல்லாம் வந்தது என்ன நோக்கத்துக்காக வந்தாங்கன்ற சில விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு உடனே போயிடுவாரு. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்கும் ஆனால் பிடிக்காத மாதிரியே இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு நிறையவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில விஷயங்கள் மட்டும் ஹீரோ சொல்லுவார். ஹீரோ வந்துட்டு பல விஷயங்கள் சொல்வார். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. உங்கள் அம்மாவும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிசர்ச் வந்து நல்ல விதமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதே அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டு இருக்குள்ள முக்கியமான விஷயங்கள் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தான் அது தெரியும். ஆனால் அதை வச்சு அவங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்களா, அதை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் இந்த 5 வருஷத்தில் வந்து முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் உனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, இதெல்லாம் என்னோட பர்சனல், அதெல்லாம் நீங்கள் எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வேண்டாம், நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்து கவலைப்படுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னதான் ஆச்சு, எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னால் எதுவுமே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்படி அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்க அசிஸ்டன்ட்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு ஒரு பாலை வச்சுக்கிட்டு அவரை போட்டு அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருப்பார். உன்னை யார் அனுப்புனது, உண்மையை சொல்லுன்னு சொல்லும் போது என்னை யாரும் அனுப்பலை, என்னை யாரும் அனுப்பல, நம்ம கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான், அதனால நல்லா அடி வாங்கிட்டு இருப்பான். விஷயங்களை மட்டும் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சதோட இப்போ ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது ஒரு பக்கம் இது யார் அனுப்புனதுலாம் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மனசில் எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ யோசிப்பார். அப்போ தான் அவர் அந்த பொண்ணுலாம் சொல்லிட்டு போச்சுல, அவங்க மனசை வந்து ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சால் கூட பொண்ணுங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். உன்னை ஹீரோயின் வந்துட்டு சின்ன பசங்க மேலாம் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்கன்ற மாதிரிலாம் அவரோட அசிஸ்டன்ட் சொல்வார். உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவார். ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டல் வரும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார்னா, 2 குட்டி பசங்க 7-8 வயசு தான் இருக்கும், அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னோடனே எங்கே அந்த பசங்கன்னு கேட்கும்போது அவர் அங்கே காட்டுவாரா, ஹீரோ நெட்டி பார்ப்பாங்க. 2 பசங்களை கூட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா பக்கத்துல ஹீரோ வர நின்றுட்டே இருப்பார். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், சுற்றி சுற்றி ஹீரோயின் கிட்டேயே வந்து இது பண்ணிட்டே இருப்பார். அவங்க சாப்பிடும் போது உட்காந்து சாப்பிடுவாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி வைக்கும் போது ஹீரோயின் சாப்பிட மாட்டாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இப்போ ஒரு லெக்சர் கொடுக்க போறாருன்னு சொல்லவும், அதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டர் வந்து என் கூட இப்போ கோஆப்ரேட் பண்ணாதான் நல்லா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், ஹீரோனை செலக்ட் பண்ணி சொல்லவும் நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு
சொல்லிட்டேன் ஹீரோன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டரோட ஹீரோயின் பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த டாக்டர் அவங்களோட ஆளுங்கெல்லாம் கூட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து பேசுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ண எனக்கு ஒன்று பிடிக்கும்னு யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோ வந்து வேறு என்னதான் பண்ணுறது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி அவர் அப்படி சொல்லுவார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு தாத்தா இருக்கார்ல, அவர் ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துருவார். ஹீரோ ஒரு வழியாக காப்பாற்றிடுவார். அந்த தாத்தாவை பிடிச்சி இப்போ என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்போ ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கோவமாக இப்போ என்ன சொல்வார்னா, என்னோட பேத்தி அவளுக்கு வந்து 6 வயசு தான், அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவளை வந்துட்டு அவள் இறந்து போயிட்டா, அதுக்கு காரணம் நீ தானே, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா கத்திக்கிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, யார் உங்கள் பேத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் விஷயமே தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த 6 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரம் இருக்கும் போது அப்போவே முக்கால்வாசி அந்த பொண்ணுக்கு எல்லாமே இதாகி இருக்கும். இங்கே வந்திருக்கும் போது எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. அவங்க ஹீரோயின் மேலே எந்த தப்புமே இருந்திருக்காது. மற்ற ஸ்டாஃப் எல்லாம் சொல்லும் போது இப்போ தாத்தாக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இப்போ தாத்தா என்ன சொல்வார், உங்கள் பேத்தி வந்து வேணும்னே இப்படி நடக்கலை, இதான் நடந்த உண்மைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்பாங்க. என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்க தான் பார்த்தேன், என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அதே நேரத்தில் ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவருக்கு வந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து 10 மில்லியன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லவும் இப்போ தாத்தா வந்து என்ன சொல்வார், ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. சாரிம்மா, உன்னை வந்து தெரியாமல் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா அங்கேருந்து போயிடுவார். அடிப்பட்டிருக்க உடனே ஹீரோயின் வந்து அவருக்கு மெடிசன்லாம் போட்டுவிட்டு நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குற, என்னை காப்பாற்றின மாதிரி ஹீரோயா எல்லாம் அப்படின்லாம் நினைக்கிறியான்னு சொல்லும் போது ஒரு அழகான பெண்ணை ஹீரோ காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுவான்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பார். அதோட இன்னைக்கு வந்து நியூ இயர் இருக்குது, இன்னைக்காவது என்னோட ப்ரொபோசல் ஏற்றுக்க மாட்டேன்னு கேட்கும்போது எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நானும் அந்த இடத்துக்கு வரலாமான்னு ஹீரோ கேட்பாரு. வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் எல்லாரும் வருவாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ அந்த 4-5 குழந்தைங்களுக்குமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு யாரும் இல்லாமல் இருக்காங்களா, தன்னை மாதிரி தானே அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஹீரோயின் வந்து நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோட வரதை பார்த்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த அங்கிள் யாரும் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு வேற அந்த குழந்தைங்களாம் கேட்பாங்க. ஹீரோனும் அவங்களோட அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோன்னு சொல்லி காட்டுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வெளியே நீ செய்கிற வேலை எதுவுமே தெரியல, ஆனால் குவைட்டாக வந்து நீ பாப்புலர் ஆகிட்டு தான் இருக்க, இந்த மாதிரி இந்த வயசுலேயே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகவும் வெக்கமாக இருக்கும். அந்த பக்கம் அப்படியே திரும்பிப்பாங்க. ஹீரோ பார்த்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோயின் வந்து சிரிப்பாங்களா, உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, உன் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. ஹீரோ பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே வருவாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளே போகும்போது அந்த ஃபியான்சி பையன் இருக்கான்ல, அவன் வந்து வாசலே நின்றுட்டே இருப்பான். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். திரும்பவும் நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அதுவும் இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை, வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது கேட்க மாட்டான். ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பான். ஹீரோயின் உடனே வந்து ஒத்துக்க மாட்டாங்களா, உனக்கு என்ன திமிரு இருந்தால் நல்லவன் மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன், உனக்குலாம் இப்படி சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு புரண்ட ஆரம்பிச்சிருவார். அவர் பாட்டுக்கும் போட்டு ஒரு இடத்துக்கு தூக்கி போய் அடைச்சி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பொருள் வேறு வச்சிருக்காரு. இதை எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா ஒரு கட்டை மாதிரி இருக்கும் சின்னதாக, அதாவது எப்படி சொல்கிறது, கசை அடி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அதை மாதிரி எடுத்துக்கிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கலான்னு போட்டு வருவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். மாறி 2 பேரும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இதெல்லாம் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவார். அவர் தான் இவரை போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துருவார். அப்பவும் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தேவையே இல்லை, அவன் நான் உன்னை லவ் பண்ணுறான், நீ அவனை 2 பேரையுமே லவ் பண்ணலை, 2 பேருமே எனக்கு பிடிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்டேயும் கோச்சிக்கிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோ திரும்ப கால் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே உடஞ்சு போயிடுவார். அப்போ தான் ஹீரோ லாஸ்ட்டாக பேசிட்டு என்ன பேசிட்டு போயிருப்பாங்கன்னா, நீ வந்து சிரிக்கிறல்ல, சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் அந்த மாதிரிலாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஹீரோயின் சிந்தனையாகவே இருந்துகிட்டே இருக்கும். இதே நேரத்தில் தான் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணார்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் இப்போ கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட்லாம் கால் பண்ணி சொல்லவும் ஹீரோ நேராக அவர்கிட்ட வந்துடுவார். இப்போ நீ உண்மையை சொல்கிறேன்னு கேட்கும்போது அவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டார். அப்புறம் கவனிக்கிற மாதிரி கவனிக்கும் போது ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பார். சொல்லிட்டு பார்த்தா என்ன சொல்வாருன்னா, அந்த ஹீரோட அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாங்க, அதில் தான் அவங்க ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் பணத்தை கேட்டேன், அவங்க கொடுக்கல, அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். உண்மையை சொல்கிறான்னு கேட்டதுக்கு சொல்லவே மாட்டான். திரும்பவும் ஹீரோ வந்து போட்டு சாத்தி எடுப்பார். அதுக்கப்புறம் அவர் இழுத்து கொண்டு வந்து இன்னொரு இடத்துல போடுவார். ஃபியான்சியோட அப்பா இருக்கார்ல, அந்த மாப்பிள்ளை பையனோட அப்பா கிட்ட கொண்டு வந்து அந்த ஆளை கொண்டு வந்து காலில் போடுவார். அப்போ அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, ஹீரோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ நீ என்னையே சந்தேகப்படுறியா, அவன் தான் என்னை கை காட்டுறானா, நீ உடனே அவன் பேச்சை நம்பிடுவியா, அவன் என்ன உண்மை பேசுகிறவனா, அதெல்லாம் உண்மை கிடையாது, நானும் ஹீரோனோட அப்பாவும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் 2 பேரும் நட்பு வந்து அந்த மாதிரி, இப்போ நீ எங்களை சந்தேகப்படுறியா அப்படி இப்படின்னு கேட்டு இவர் ஒரு ட்ராமா போட்டுட்ருப்பாரு.
மிரட்டிட்டே கேட்டுட்டே இருப்பாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு உண்மைய சொல்லுன்னு கேட்கும்போது, இந்த ஆள் வேற சிரிப்பான். அப்படி 2 பேர்ட்ட நல்ல நடுவுல ஒரு விசாரணை பண்ணிட்டே இருந்துட்டே இருப்பாரு. இங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி பசங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பசங்கலாம் என்ன செய்யும், "ஏன் அக்கா நீங்க வந்துட்டு அந்த அங்கிள நீங்க கூட்டிட்டு வரல, அவங்கள நாங்க மிஸ் பண்றோம்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் அவர பத்தி யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஹீரோ தான் அவங்கள வந்து காப்பாத்தியிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோயின் வந்து அப்படியே அந்த சீன் எல்லாம் நெனச்சு நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, "நீங்க அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க. இடையில நெறைய தடவ அவர் வந்து எங்கள பார்த்துட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு இத பத்திரமா வைக்க சொல்லிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் என்னன்னு கேட்கும்போது, அது அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் இருக்குல்ல, அது இந்த புள்ளைங்க கிட்ட குடுத்து தான் பத்திரமா வைக்க சொல்லிட்டே போயிருக்காரு. அத பார்த்தோன அவங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹீரோவ புடிச்சு போயிடும். கடைசியா வேற அவர் சொன்னார்ல, உங்க அப்பா, அம்மா இறந்து போனதுக்கு யார் காரணமோ அவங்களே நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரா. உடனே ஹீரோவ தேடி திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ இப்ப தான் பிஸியா இருக்காரு. அதனால இப்ப கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. அப்படின்னா வந்துட்டு இங்க மிரட்டல் நடந்துட்டே இருக்குல்ல, அப்ப ஹீரோ வந்து தண்ணி குடுப்பாரு. அந்த தண்ணியிலேயே ஏதோ மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்ப அந்த அந்த ஃபியான்சி பையன் இருக்கான்ல, அவனும் இங்க வந்துருவான். 2 பேருமா சேர்ந்துட்டு இப்ப ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாயிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல என்னடா ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? அதனால தான் நீ இத குடிக்கணுன்றதுக்காக அந்த தண்ணிய இங்க நான் வச்சிருந்தேன். அவங்கள நான் அது மாரி பண்ணேன் அப்டின்னா, அதுக்கு காரணம் என்ன? பெருசா என்ன இருக்க போது? அவங்க இந்த சொத்து தான். ஏன்னா ஹீரோயின் வந்து பெரிய ஃபேமிலியா இருக்காங்கல்ல. அந்த சொத்துக்காக தான். அத வெளிய தெரியக்கூடாதுன்னு நெனச்சா தேடி கண்டுபிடிச்சிட்டியா? அந்த 5, 6 வருஷமா இவன் ஒளிஞ்சிருந்தான்ல அந்த ஆளு. அவன யார வச்சு செய்ய சொன்னாங்களோ, அவனையே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்தா தானே அப்டின்ற மாரிலாம் இப்ப அப்பாவும் மகனும் சேர்ந்துகிட்டு ஹீரோவ மிரட்டுவாங்க. இப்ப உண்மை எல்லாம் வெளிய வந்துருச்சு. நல்லதுக்கு இல்ல. அப்டி இப்டி எவ்ளோ சொல்லியும் கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபோன் எடுக்கவே இல்லன்னு சொல்லிட்டு, ஹீரோவ திட்டிட்டு ஹீரோயின் இங்க தான் இருக்காங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருவாங்க. இங்க வந்து பார்த்தா இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா, அம்மாக்கு என்ன நடந்தது? அது எப்படி இவங்கலாம் பண்ணாங்கன்றது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுருவாங்க. எவ்ளோ திமிரு இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த நேரம் பார்த்து திரும்பவும் அவனுக்கு அது அப்பாவும் கிடையாது. அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி தேவையில்லாம உன் உயிரை நீ இழக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி வேற சொல்லி சிரிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, இவ்வளோ நேரம் மயக்கத்துல இருக்க மாரி நடிச்சிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் இவங்க வாயாலே உண்மைய வர வைக்கிறதுக்காக தான் அவர் ஒரு டிராமா போட்டிருப்பாரு. அதோட அவர் வந்து அவங்க அப்பாவ மடக்கி பிடிச்சிருவாரு. இந்த கேப்ல ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஃபியான்சி பையன் இருக்கான்ல, அவன் போய் ஹீரோயின மிரட்டி கூட்டிட்டு வந்துருவான். உடனே இப்ப அவங்க அப்பாக்கு அவ்ளோ சிரிப்பா இருக்கும். பாத்தியா, இப்ப 2 பேருமே தப்பிக்க முடியாது. இங்கேயே இந்த ரகசியம் உங்களோடயே இங்கேயே முடிஞ்சு போகுது அப்படின்ற மாரி அவர் ஒரு மாரி பைத்தியம் மாரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இங்க வந்துருவாங்க. பெரிய பெரிய சண்டை நடக்கும். சண்டை நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோ வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க எல்லாரையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. ஹீரோயின் வந்து அங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்பதான் வந்துட்டு ஹீரோயினும் இப்ப உண்மையிலேயே ஹீரோவும் ஹீரோயினும் தான் சின்ன வயசுலேருந்து ஒண்ணா வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து யாரும் பொம்மைலாம் குடுக்க மாட்டார். ஹீரோயின் தான் அவங்க ரொம்ப 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா அப்பலாம் இருந்திருப்பாங்க. இப்ப அவர தான் ஹீரோயின் வந்து தேடிட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் ஹீரோன்றது இப்பதான் அவருக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப அப்பா, அம்மா இறந்து போனதுக்கு யார் காரணம்? இவங்க தான் அப்பாவும் மகனும் தான் காரணம்ன்றதெல்லாம் எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. உடனே அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் குடுத்தது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே லாஸ்ட்டா வந்துட்டு அவங்க ஹீரோவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அப்பதான் அவர் கண்ணு முழிப்பாரு. அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணி அவர் கூட இப்ப சேர்ந்துருவாங்க. இப்படிதான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.